الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه حزب الله أما بعد قال الله تعالى والفجر وليالي العشر والشفع والوتر الحمد لله الله تعالى அவனால கடமையாக்கப்பட்டது ஃபர்தான தொழுகையை மஸ்ஜிதில் தொழுதுட்டு அவனுடைய ஷரீஅத், அவனுடைய குர்ஆன், அவனுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூதர் சொன்ன சில வழிகாட்டல்கள் சுருக்கமாக கலந்து கொள்வதற்கு அல்லாஹ் தஆலா என்னங்களை அவனுடைய வீட்டில் அல்லாஹ் தஆலா ஒன்று சேர்த்திருக்கிறான். கொஞ்சம் சபையை கொஞ்சம் நெருக்கமாக இருந்து கொண்டால் வாரவர்களுக்கு முன்னே சேர்க்கணும்னா கொஞ்சம் பின்னால் சுண்ணத்தொழுவரவங்க இருப்பாங்க, லேட்டாகி வந்து ஃபர்து தொலை வந்தவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு லேசைக்கும் கொஞ்சம் சரி. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சூரா தௌபாவுல இன்ன இத்தத ஷுஹூர் இன்தல்லாஹி 12 ஷஹரா ஃபீ கிதாபில்லாஹ் யௌம ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த். அல்லாஹு தஆலா சொல்றான், வானம் பூமி அல்லாஹ் எப்போ படைச்சானோ, அல்லாஹு தஆலா எப்போ வானம் பூமிகளை படைச்சானோ அண்டையிலிருந்து அல்லாஹுவினுடைய கணக்கு ஒரு வருஷத்திற்கு 12 ஷஹரா 12 months 12 மாதங்கள் என்றது அது இடையில வந்ததல்ல. அல்லாஹ் குர்ஆன்ல சூரா தௌபாவுடைய 35வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றது, வானம் பூமி படைச்ச காலத்திலிருந்தே 12 மாதம் தான். அதில் அல்லாஹு தஆலா மின்ஹா அர்பஅத்துன், அதில் 4 மாதங்களை அஷ்ஹுருல் ஹுர்மாக அல்லாஹ் இருக்கிறார், சங்கையான மாதங்கள். இது இன்றைக்கு நேற்றல்ல. ப்ரொஃபட் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு 40 வயதில் நுபுவத் கிடைச்ச டைமில் அல்லாஹ் என்ன செய்யலை, 4 மாதத்தை சங்கையான மாதமாக மாற்ற இல்லை. இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நுபுவத் கிடைக்கிறதுக்கு முந்திலிருந்தே இந்த 4 மாதங்கள் அல்லாஹ்விடத்தில் அஷ்ஹுருல் ஹுரும் சங்கையான மாதங்கள். இஸ்லாம் இன்னும் அறிமுகமாக இல்லை, நபி அவர்களுக்கு 40 வயசாக இல்லை. அதுக்கு முந்தி நபி அவர்களுடைய 20, 25 வயது, 30, 35 வயது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மட மடியில் இருக்கிற வயது. இந்த காலத்திலேயும் அந்த ஐயாமுல் ஜாஹிலியால் இருக்கக்கூடிய மக்கள் இந்த 4 மாதத்தினுடைய கண்ணியத்தையும் ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஐயாமுல் ஜாஹிலியாவுடைய மிக முக்கியமான ஒரு பழக்கம்தான் யுத்தம் செஞ்சு கொண்டிருப்பாங்க. இந்த 4 மாதம் வந்தால் ஒன்றும் யாருக்கும் கை வைக்க மாட்டாங்க, யாரும் யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டாங்க. இந்த அஷ்ஹுருல் ஹுரும்ல ஒன்றைத்தான் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் கடைசி நாளைக்கு மக்ரிபோட முடிக்கிறோம். இன்னும் புறக்கானல்ல துல்ஹஜ் மாதத்துக்குரிய புற இன்றைக்கு பார்த்தாங்க, தென்பட இல்லை. எனவே 30ஆக பூர்த்தி செய்கிறோம் இன்ஷா அல்லாஹ். அந்த சங்கையான மாதத்தில் துல்காதாவை இன்றையோட முடிக்கிறோம், நாளைக்கு மக்ரிபோட முடிக்கிறோம். முடிச்சுட்டு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதும் சங்கையான ஒரு மாதம். அல்லாஹு தஆலா இந்த 12 மாதங்கள்லையும் 10 10 10 என்று 3 விதமான 10கள் அல்லாஹ் சிறப்பாக்கி வச்சிருக்கிறார். 3 விதமான 10 days, வேறு 10 daysகள் அல்லாஹு தஆலா சிறப்பாக்கி இருக்கிறார். அதில் ஒன்று தான் இஸ்லாமிக் கேலண்டரில் ஹிஜ்ரி கேலண்டருடைய ஃபர்ஸ்ட் மந்த் முஹர்ரம். ஹதீஸ்ல இருக்குது, இது ஷஹ்ருல்லாஹ், அல்லாஹ்ட மாதம், மந்த் ஆஃப் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய மாதம் முஹர்ரத்தில் முதல் 10 நாள் அல்லாஹ்விடத்தில் சிறப்புக்குரியது. ரெண்டாவது 10 days ரமலானினுடைய லாஸ்ட் 10 days, இது சிறப்புக்குரியது. நாங்கள் ரமலானை தாண்டி வந்தோம். ரமலானில் நிறைய இஸ்திக்ஃபார் செஞ்சோம், நிறைய சதகா செஞ்சோம், நிறைய குர்ஆன் திலாவத் செஞ்சோம், நிறைய துஆ கேட்டோம், நிறைய நரக விடுதலையுட்டும் பாவ மன்னிப்பு தேடினோம், நிறைய இஃப்தார் சதகா நிறைய செஞ்சோம். அதிலும் குறிப்பாக ரமலானுடைய கடைசி 10 வார நேரம் என்னோட அமல் இபாதத்துகளை இன்னும் வலுப்படுத்தி கொண்டோம். ஆண்கள் இஅ்திகாஃபுக்கு வந்து நாங்கள் கியாமுல் இரவு 2 மணி 2:30 மணிக்கு பெண்கள் சின்ன பிள்ளைகளை வீட்டில் தூக்கமாக்கி டாக்டர் ஒப்படைச்சிட்டு, இல்லாட்டி சில பேர் சின்ன பிள்ளைகளை தூக்கத்தில் கொண்டு வந்து அதுகள் முழிச்சிடாம ஒரு ஓரமாக வளர்த்துட்டு, ஏனென்றால் இந்த 10 நாள் அல்லாஹ்வை நெருங்கிறதுக்கு மிச்சம் லேசான ஒரு 10 days என்று ரமலானுடைய லாஸ்ட் 10 days மேக்சிமம் நான் அமல் செஞ்சோம். அதில் யாரும் மறுக்கிறதுக்கு இல்லை. இந்த லாஸ்ட் 10 daysல நிறைய கூடுதலாக குர்ஆன் ஓதுவோம்.
இந்த லாஸ்ட் 10 டேஸில் மற்ற 20 நாளை விட கூடுதலாக டைம் எடுத்து துஆ செய்யணும். அழுது துஆ செய்யணும். கியாமுல் லைல் முடிஞ்சு எவ்வளோ நேரம் நின்று அழுது கெஞ்சலுமோ அவ்வளோ அல்லாட்ட கெஞ்சணும். ரமலானுடைய 30 டேஸில் எங்களோட இந்த 12 months 12 மாதங்கள்லையும் அந்த 10 நாள மாதிரி நாங்கள் அல்லாட்ட அழுத நாட்கள் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இந்த 365 நாட்கள்லையும் அந்த ரமலானுடைய லாஸ்ட் 10 டேஸ் அல்லாட்ட அழுக நாங்கள் வேற எப்பயும் அழுதிருக்க மாட்டோம். இந்த லாஸ்ட் 10 டேஸ் அல்லாஹ் நரக விடுதலையை தந்துரு இந்த கெஞ்சின மாதிரி எப்பயும் கெஞ்சரிக்க மாட்டோம். இது 2வது 10 டேஸ். முதலாவது 10 டேஸ் முஹர்ரம் மாதத்தினுடைய முதல் 10 நாள். 2வது ரமலானுடைய லாஸ்ட் 10 டேஸ். 3வது 10 நாள் தான் அஷ்ரு தில் ஹிஜ்ஜா, துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள். இந்த 3லையும் நான் சொன்ன 3வது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது மிக மிக முக்கியமான ஒரு 10 நாள். ஆனால் மக்கள் நிறைய பேர் கேர்லெஸ் இருக்கக்கூடிய ஒரு 10 நாள். ஏன் இது வெரி இம்பார்ட்டன்ட் என்றால், இது மற்ற 2ஐயும் விடுது ஏன் மிக மிக முக்கியமானது என்றால், நாங்கள் ரமலானுடைய லாஸ்ட் 10 டேஸில் நாங்கள் டார்கெட் பண்ணுறது லைலத்துல் கத்ர். அந்த 10ல் ஒரு முத்து இருக்குது, அந்த 10ல் ஒரு பொக்கிஷம் இருக்குது, அதைத்தான் டார்கெட் பண்ணுறது. அதே மாதிரி இந்த 10லையும் ஒரு முத்து ஒரு பொக்கிஷம் அல்லாஹ் வச்சிருக்கிறான், அதன் அரஃபாவுடைய நாள். இந்த 3 10 டேஸ்லையும் இந்த அஷ்ருதில் ஹிஜ்ஜா வெரி இம்பார்ட்டன்ட். ஏனென்றால் 3 காரணங்கள். இந்த 3 காரணத்தினால இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய ஆரம்ப 10 நாள் மிக 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 முக்கியமான 10 நாட்கள். முதலாவது காரணம் என்னன்னா, அல்லாஹ் தஆலா அல்லாஹ் ஒரு விஷயத்தை சொல்ற நேரம் அல்லாஹ் ப்ராமிஸ் பண்ணி சொல்ல வேண்டிய எந்த தேவைப்பாடும் அல்லாஹ் இல்லை. ஏனென்றால் அல்லாஹ் என்னெல்லாம் சொல்லியிருக்கிறானோ அல்லாஹ் சொன்னதுல இதுவரைக்கும் ஒன்று கூட பொய்யாகினது இல்லை. எவ்வளோ சயின்டிஸ்ட் விஞ்ஞானிகள் எவ்வளோ எல்லாம் ஆய்வு செய்ய போய்த்து அவங்க ரிப்போர்ட்டும் ஒரு நாளும் குரான் பிழை என்று முரண்பட வைக்கல. எத்தனையோ நாஸ்திகர்கள் குரானை பெரட்டினாங்க, ஓதுறதுக்கு அல்ல, குரானை ஆய்வு செய்யறதுக்கு இல்லை. குரானில் பிழை கண்டுபிடிச்சி இந்த பாருங்க ஒன்றுக்கு ஒன்று முரணாக இருக்குது, ரசூல் இஸ்லாம் என்றது பொய், குரான் என்றது பொய் என்றதை அதை நிரூபிக்கிறதுக்காக வேண்டி குரானை பெரட்டி பிழை தேடினாங்க. அவங்களும் இஸ்லாத்துக்கு தான் வந்தாங்க. ஏன்னா குரானில் எந்த பிழையும் இல்லை, அல்லாஹ்வுடைய வேர்ட்ஸில் எந்த ஒரு சின்ன ஒரு பிழையும் இல்லை. இப்படியாக இருக்கும் பொழுது அல்லாஹ் ப்ராமிஸ் பண்ண வேண்டிய எந்த தேவையும் இல்லை. ஆனாலும் அல்லாஹ் சில இடங்களில் ப்ராமிஸ் பண்ணுறான். குரான் அல்லாஹ் ப்ராமிஸ் பண்ணுற எல்லாமே முக்கியமான பெரிய விஷயத்தில் தான் அல்லாஹ் சத்தியம் செய்யறான். சும்மா சும்மா வெரி சிம்பிள் இந்த சின்ன விஷயங்கள் மனுஷன் நாங்களும் அப்படித்தான். நாங்கள் சத்தியம் செய்கிறது எதில் சத்தியம் செய்யணும்னா இதில் செய்யணும். அல்லாஹ் மேல சத்தியம், வேற எதில் சத்தியம் செய்யணும்? அல்லாஹ்வுடைய சிஃபத்தில் சத்தியம் செய்யும், அல்லாஹ்வுடைய தாத்தில் சத்தியம் செய்யும். சார் இந்த அறிவு இல்லாத காலத்தில் நாங்கள் எதில் சத்தியம் செய்யும்? குர்ஆனில் சத்தியம் செய்யும், உம்மா மேல சத்தியம், பாப்பா மேல சத்தியம். யார் இந்த சின்ன என்ன என் தம்பி மேல சத்தியம், தம்பி தூக்கிட்டு போகிற பேக்கில் சத்தியம், இந்த சின்ன லப்பாய் சிப்பாய் விஷயத்தில் நாங்கள் ப்ராமிஸ் பண்ணுறோம் இல்லை. என் ஸ்லீப்பர் மேல சத்தியம், என் தொப்பி மேல இல்லை. அப்பையும் நாங்கள் எங்களுக்கு இருக்கிறதுல எது பெருசோ அதில் தான் சத்தியம் பண்ணுறோம். அல்லாவும் முக்கியமானதுல தான் சத்தியம் செய்கிற. அல்லாஹ் சத்தியம் செய்கிறான், வல் ஃபஜ்ர், ஃபஜ்ரின் மீது சத்தியமாக. அல்லாஹ்ட்ட ஆக முக்கியம் ஃபஜ்ர். 5 நேர தொழுகையிலே ஆக முக்கியமானது ஃபஜ்ருடைய தொழுகை. எனவே அல்லாஹ் ஃபஜ்ரில் சத்தியம் செஞ்சுட்டு வலையாலின் அஷ்ர், 10 டேஸில் அல்லாஹ் வலையாலின் அஷ்ர் 10 டேஸ் 10 நைட்டில் அல்லாஹ் ப்ராமிஸ் பண்ணுறான். முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுகிறாங்க, இது இந்த 10 நாட்கள். அல்லாஹ் ரமலானுடைய லாஸ்ட் 10 டேஸில் ப்ராமிஸ் பண்ண இல்லை. ரமலானுடைய லாஸ்ட் 10 டேஸில் சத்தியம் செய்ய இல்லை. முதலாவது காரணம் இந்த 10ல் தான் அல்லாஹு தஆலா ப்ராமிஸ் பண்ணுறான். வஷ்ஷஃபி ஒற்றைப்படை, அந்த ஒட் நம்பர், அது என்னன்னா அரஃபா, அந்த அது ஒரு ஒற்றைப்படையான நாள். வல் வஷ்ஷஃபி வல் வத்ர் ரெட்டப்பட, வல் வத்ர் ஒற்றைப்பட, அரஃபா பெருநாள்.
இந்த 10ஐயும் சொல்லி ஸ்பெஷலாக 9ஐயும் சொல்லி 10ஐயும் சொல்லி அல்லாஹ் ப்ராமிஸ் பண்ணுறான். எனவே ரமலானுடைய லாஸ்ட் 10 டேஸை விட இந்த 10 டேஸ்க்கு ஏன் தெரியுமா முக்கியத்துவம்? முதலாவது காரணம் இதில் அல்லாஹ் ப்ராமிஸ் பண்ணுறான். ரெண்டாவது காரணம் புகாரில் வரக்கூடிய ஹதீஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மாமின் ஐயாமின் அல் அமலு ஸாலிஹு ஃபீஹின்ன அஹப்பு இலல்லாஹி மின் ஹாதிஹில் ஐயாமில் அஷ்ர். உலகத்துடைய வருஷத்துடைய மொத்த நாட்கள் 12 மாசத்திலையும் அல்லாஹ்க்கு ஆக விருப்பமான அமல் இந்த 10 நாளுடைய அமல். ஹதீஸ்ல வரல ரமலானுடைய 10 நாள் தான் ஆக விருப்பமான அமல் என்று ஹதீஸ் வருது. அதுக்கு வேற சிறப்பு இருக்குது. நாங்கள் அந்த சிறப்பு அடைய அமல் செஞ்சோம், அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் ஹதீஸ்ல தெளிவாக வந்திருக்கிறது, அல்லாஹ்க்கு இந்த 365 நாட்கள்லையும் இந்த 12 மாசத்திலையும் இந்த முஹர்ரத்தில் தொடங்கி துல்ஹஜ் முடிகிற இந்த 12 மந்த்லையும் அல்லாஹ்க்கு ஆக விருப்பமான அமல் ஒரு அடியான் இந்த 10 டேஸ் செய்யக்கூடிய அமல் தான் அல்லாஹ்க்காக விருப்பம். மற்ற அமல்களை விட ரமலான் அது வேறு. அதை அல்லாஹ் இன்னைக்கு நபி அவங்க மென்ஷன் பண்ணல. புகாரில் வரக்கூடிய ரிவாயத், அல்லாஹ்க்கு ஆக விருப்பம் இந்த 10 நாள் என்ன செய்யணும். அங்குள்ள தஹஜ்ஜுதை விட அல்லாஹ்க்காக விருப்பம் இந்த 10 நாளுடைய தஹஜ்ஜுத். அங்குள்ள குர்ஆன் திலாவத்தை விட அல்லாஹ்க்காக விருப்பம் இந்த 10 நாளுடைய குர்ஆன் திலாவத். அங்குள்ள சதக்கா விட இந்த 10 நாள் சதக்கா செய்யணும், இந்த 10 நாள் திக்ர் செய்யணும், இந்த 10 நாள் தஸ்பீஹோடு இருக்கணும். அல்லாஹ்க்காக விருப்பம் இந்த 10 நாளுடைய அமல். ரெண்டாவது காரணம். முதலாவது காரணம் அல்லாஹ் இந்த 10 நாளில் ப்ராமிஸ் பண்ணுறான். ரெண்டாவது காரணம் ஹதீஸ் தெளிவாக சொல்லுது, இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய 10 நாட்களுடைய அமல மாதிரி அல்லாஹ்க்கு விருப்பமான அமல் வேறொன்றும் இல்லை. இந்த 10 நாள் அல்லாஹ் எதிர்பார்க்குற மாதிரி வேற நாட்களில் எதிர்பார்க்கறது. இது ரெண்டாவது. மூணாவது காரணம் என்னன்னா, ஒரு அமல் ஒன்று இருக்குது. நாங்கள் பொதுவாக எல்லா அமலையும் செய்யணும் என்று தடமாறுறதை நாங்கள் ஒரு ஆர்வம் ஒன்று இருக்குது. ஹஜ் செய்யணும், உம்ரா செய்யணும், சதகா, குர்பான், எங்களுக்கு அமலொண்டு விளங்குறதெல்லாம் செய்யறதுக்கு நாங்கள் ஆசைப்படுறோம். ஒரு அமலொண்டு இருக்குது, எனக்கும் உங்களுக்கும் செய்யலாம், எனக்கும் உங்களுக்கும் செய்யலாம். அந்த அமல் இம்பாசிபிள், சாத்தியம். ஆனால் ஒரு அமல் மிகப்பெரிய லேசிப்பட்ட அமல். அந்த அமலை செஞ்சால் அவ்வளோ பாவத்தையும் எல்லாம் மன்னிக்கும். ஆனால் எனக்கும் உங்களுக்கும் செஞ்சு கொள்ளே செய்கிறதுக்கு அல்லாஹ் ஒரு வாய்ப்பை தந்தாலும் செய்கிற அளவுக்கு ஈமான் இருக்குதா என்பது கேள்வி. இது முதலாவது. ஆனால் செய்யக்கூடிய சாத்தியம் இருக்குதான்னா இப்போதைக்கு சாத்தியம் இல்லை, நம்மளை செய்ய. ஹஜ்ஜிக்கு போகிறது இல்லை 25 இல்லை 1 கோடிக்கு வந்தாலும் இல்லை, நாங்கள் செய்வோம் என்று வசதி உள்ளவங்க 1 கோடி அல்ல 5 கோடி வந்தாலும் இல்லை, அது செய்யறதுக்கு சாத்தியம் இருக்குது. எல்லாராலையும் செய்யலாட்டி சாத்தியமானவங்க செய்யும். நான் சொல்கிற அமல் ஒன்று இருக்குது, இந்த 10 நாள் அமல் செய்கிறது. நான் இப்போ சொல்ல போகிற அந்த அமலை விடவும் சிறந்தது. அந்த அமல் எப்படி என்றால், அந்த அமலை செஞ்சு அல்லாஹ் அவ்வளோ பாவத்தையும் மன்னிக்கும். சஹாபாக்கள் இந்த அமலை செய்கிறதுக்கு போட்டி போட்டாங்க. பெண்களும் யார சூழல்லாம் எங்களுக்கும் இந்த அமலை செய்கிறதுக்கு ஒரு சான்ஸ் வந்துட்டாங்களே இந்த பெண்களும் கேட்டு வந்து, ஏனென்றால் இந்த அமல் செஞ்சு அவ்வளோ பாவத்தையும் அல்லாஹ். அது என்ன அமல்? ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ். சொல்லாதப்பா, அது ஜிஹாத் எனக்கும் உங்களுக்கும் செய்யலை. அது இஸ்லாமிய ஒரு ஹிலாஃபத் அது இஸ்லாத்துக்கு எதிராக வார வேறு எந்த நோக்கமும் இல்லை. எங்களோட கட்ஸை ப்ரூஃப் பண்ணுற நோக்கம் இல்லை. நாங்கள்லாம் ஜாம்பவான்கள் என்றதை நிரூபிக்கிறதுக்கும் இல்லை, நாடு பிடிக்கிறதுக்கும் இல்லை, சல்லி பிடிக்கிறதுக்கும் இல்லை. சும்மா யோசிங்களே, வீட்டில் மகனுக்கு நல்ல ஒரு ஃப்யூச்சர் ஒன்று அமைச்சு கொடுக்கணும், மகளுக்கு நல்ல ஒரு இடத்துல கல்யாணம் பேசி முடிச்சு கொடுக்கணும், ஏன்னா மகனை நல்ல ஒரு ஸ்கூலுக்கு சேர்க்கணும், ஏன்னா மகன் மாஷா அல்லாஹ் நல்ல ஸ்போர்ட்ஸ் அவரை நல்ல ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து வைக்கணும்னா கடை வேலை நடந்து கொண்டு இருக்குது, அதை நல்லா ஷோ பண்ணி அதை இன்னும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும். இப்படி 1000 கனவுகளோடு இருக்கிற எங்களுக்கு இன்றைக்கு அப்படி ஒரு சான்ஸ் கிடைச்சாலும் எல்லாரும் தயாராகுவோமா? இல்லை ஒன்றும் வானம் போயிட்டு உசிரை கொடுத்து நான் செத்து போகிறேன்,
இஸ்லாம் வாழட்டும், நான் சாகிறேன். வைஃப் பிரச்சனை இல்லை, அவ விதவையாயிட்டு எனக்கு செய்யவளே இல்லை. அப்படி நாங்கள் எல்லாரும் ரெடி ஆகுவோமா என்று கேட்டால் 100ல் 1, 1000ல் 1. எங்கட நாங்கள் இருக்கிற சிச்சுவேஷன் அது. எங்களுக்கு எங்களோட மனைவி மக்கள், புள்ள குட்டி, எங்களோட கனவு, எங்களோட ட்ரீம்ஸ், எங்களோட வாகனம், எங்களோட ஃபேக்ட்ரி, எங்களோட பஸார், இதுகள் பெரிய ஒரு இடத்துல எங்களோட கல்வியில் இருக்கிறதுனால இன்றைக்கு அப்படி ஒரு ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ் கிடைச்சாலும் உடனே எல்லாரும் ஓகே எல்லாத்தையும் முட்டி வீசிட்டு அந்த இடத்துல வந்து நிற்போமா என்றது கேள்வி. அடுத்தது இந்த அமல் இப்போ எங்களுக்கு செய்ய சும்மா திடீரென்று நாங்கள் எந்த ஒரு ஹிலாஃபத்தும் இல்லை, திடீரென்று ஒரு குரூப் ரெடியாகி செய்ய. இந்த அமலை செஞ்சால் உடம்பில் இருக்கக்கூடிய 6 லிட்டர் ரத்தம் இருக்கும் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வெட்டிப்பட்டு முதலாவது ஒரு சின்ன ட்ராப் ஒன்று ரத்தம் உழுவுறதுல ஃபர்ஸ்ட் ட்ராப் இந்த நிலத்தில் படணும். மனிதனுடைய உயரம் 5 அடி 6 அடி, கழுத்துக்கால வெட்டப்பட்ட ஒரு 5 அடியில் ஒசரத்திலிருந்து ரத்தம் கீழே போகும். எத்தனை செகண்ட் எடுக்கும்? இங்கிருந்து எத்தனை செகண்ட் எடுக்கும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த ரத்தம் கீழே முந்தி அல்லாஹ் அவ்வளோ பாவத்தையும் அல்லாஹ் மன்னிக்கிறான். இல்லை கடனை கை. சரி, மற்ற ஒவ்வொரு ட்ராப்ஸும் வரணும். 1 லிட்டர் ரத்தத்துக்கு எத்தனை ட்ராப்ஸ் இருக்கு? இது 6 லிட்டர் ரத்தம் என்றால் எத்தனை ஆயிரம் ட்ராப்ஸ் கீழே கொட்டும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒவ்வொரு ட்ராப்ஸும் கீழே உல சொர்க்கத்துடைய தரஜா 1 by 1 கூடிக்கொண்டே போகும். உயர்ந்த தரஜாவுக்கு போயிட்டு இதை விடவும் இந்த இப்படி ஜிஹாதில் போயிட்டு உசிரோட திரும்பி ரிட்டன் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ரிட்டன் வாரதை விடவும் அப்படியே சொன்னாங்க, இந்த 10 days அமல் செய்கிறது வெரி இதை விட வேறொன்று இல்லை. இந்த 10 சிறப்பை விளங்கப்படுத்துறதுக்கு இந்த ஹதீஸை விட வேறொன்று தேவையில்லை. ஜிஹாதுக்கு போவோமா? போகக்கூடிய வாழ்க்கையும் இல்லை. ஆசை இருந்தாலும் இப்போ இல்லை செய்ய. அப்படி போயிட்டு சஹாபாக்கள் கேட்டாங்க, நபி அவங்க சொல்கிற நேரம் இதுதான் அல்லாஹ்க்காக விருப்பமான 10 நாள் என்று சொல்லும்போது சஹாபாக்கள் யாரை சொல்லுங்க, ஜிஹாதை விடவும் இது நல்லம்ன்றீங்களா? நபி அவங்க சொன்னாங்க, ஜிஹாதுக்கு போயிட்டு ஒருத்தர் அவர் சொத்து உசிரெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கேயே வஃபாத்தாவி எல்லாத்தையும் இழந்துட்டாரண்டா அவர் தான் ஃபர்ஸ்ட். ஒருத்தர் போயிட்டு யுத்தத்தை செஞ்சுட்டு ரிட்டன் உசிரோட வாரத்தை விட இந்த 10 நாள் செய்கிற அமல் அல்லாஹ்விடத்தில் ஆக விருப்பமாக. இது 3வது காரணம். இந்த 10 நாள் சிறப்பாக எங்களுக்கு தெரியும். அமல்களில் எல்லா அமல்களையும் எல்லா இடத்திலிருந்தும் எங்களுக்கு செய்ய. ஆனால் அமல்களில் ஹஜ்ஜை மட்டும் எங்கள் இடத்திலிருந்து செய்யலாம். நாங்கள் எப்படி வசதியாக இருந்தாலும் எங்கிருந்தாலும் உலகத்தில் எந்த திசையில் இருந்தாலும் அதை செய்யணும் என்றால் நாங்கள் அந்த பார்டருக்குத்தான் நாங்கள் போவோம், அந்த மக்காவுக்கு தான் போகணும். அந்த முக்கியமான அமல் நடக்கிறது இந்த 10 days சொல்லுங்க. அந்த அமல் ஸ்டார்ட் ஆகிறது இந்த 10 உள்ளுக்கு தான். அது ஒரு பாக்கியம். 8வது நாள் இந்த 10 நாள் உள்ளுக்குத்தான் ஹஜ்ஜுக்கான இஹ்ராம் கட்டப்படுது. உலகத்தில் பெரிய ஒரு அமல் தான் ஹஜ். உலக முஸ்லிம்களுடைய ஒரு உலக மாநாடு தான் ஹஜ். எல்லா கண்ட்ரிஸ் உள்ளவங்களும் அந்த இடத்துல வந்து லாங்குவேஜ் டிஃபரெண்ட், கலர் டிஃபரெண்ட், ஸ்கின் தோல் நிறம் வித்தியாசம், உயரம் சைஸ் வித்தியாசம், லாங்குவேஜ் வித்தியாசம். எல்லாரும் சரிசமமாக நல்ல பசுந்தான நல்ல வெள்ளை சவுதியில் பிறந்த அந்த சவுதியுடைய கிங் பரம்பரையில் பிறந்த ஒரு நல்ல ஒரு இளவரசரும் எத்தியோப்பியாவில் நைஜீரியாவில் கண்ணம் கரேரெண்டு பார்க்கறதுக்கு அலங்கோலமான தோற்றத்தில் இருக்கிறவரும் தோளுக்கு தோல் தான் நிற்கணும். விஐபி என்ட்ரன்ஸில் தோளுக்கு தோல் நிற்கணும். உலக முஸ்லிம்களுடைய சமாதானமான அதுக்கு இஹ்ராம் கட்டுறது இந்த 10 அங்கே மக்காவுக்கு துஹூல் ஆகிறது இந்த 10 என்டர் ஆகிறது இந்த 10 ஹஜ்ஜுக்காக. அங்கே ஹஜ்ஜுடைய தவாஃப் செய்கிறது இந்த 10 யௌமுத் தர்வியா 8வது நாளுக்கு சொல்கிறது யௌமுத் தர்வியா. நாங்கள் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு மக்ரிபோட ஃபர்ஸ்ட் டேஸ் தான். அப்படி 8வது நாளுக்கு சொல்கிறது யௌமுத் தர்வியா. யௌமுத் தர்வியா என்பது
4000 வருஷத்துக்கு முந்தி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட ஃபேமிலியில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கல்யாணம் முடித்து 20-30 வருஷத்துக்கு பிறகு தான் ஒரு பிள்ளை கிடைச்சது. 10-15 வருஷத்துக்கு பிறகு இல்லை, 30 வருஷம் துவா கேட்டு 30 வருஷம் கல்யாணம் முடிச்சு பிள்ளை இல்லை. எங்களுக்கு அந்த வருத்தம் யார் பட்டோ அவங்களுக்கு வேணும். சில தாய்மார்கள் இருக்கிறீங்க, பொதுவாகவே கல்யாணம் முடிச்சு ஒரு வருஷம் போனால் ஒவ்வொருத்தரும் கேட்குறது இன்னும் பபா இல்லையா, இன்னும் விசேஷம். அந்த வருத்தம் இருக்குது, அந்த கேள்வி கேட்கப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இதை விளங்கப்படுத்தி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு 1-2 வருஷம் இல்லை, 10-12 வருஷம் இல்லை, 30 வருஷத்துக்கு பிறகு கிடைச்சி இப்போதான் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் விளையாட்டுக்கிற பிள்ளைய அல்லாஹ் அந்த கனவை போட்டது இந்த யோமு தர்வியா 8வது நாள். முதலாவது கனவு காண்றாங்க மகனரு 8வது. அந்த கனவை அது வகையா இருக்குமான்னு யோசிச்சனாக்கு 8வது. அந்த யோமு தர்வியா இந்த 10க்கு வரும். 9வது நாள் செகண்ட் டே கனவு காண்றாங்க, யோமு அரஃபா, அரஃபாவுடைய 3வது நாள் பெருநாளுடைய நாள் கனவு கண்டு கனவை நிறைவேற்ற போனாங்க. அப்போ யோமு தர்வியா இந்த 10க்கு வரும், யோமு அரஃபா இந்த 10க்கு வரும். முழு உலகத்தில் உள்ள மக்களும் ஹஜ்ஜுக்கு போன லட்சக்கணக்கான மக்களும் பரதேசி கோலத்தில் தூசி படிஞ்சு தலையெல்லாம் பரட்ட தலையோட எந்த அத்தர் பர்ஃபியம் ஒன்றும் யூஸ் பண்ணலாய் ஹெராம் கட்டி கொண்டு தலையை சொரிஞ்சா முடி உதிருமாக இருந்தால் என்னோட ஹெராம் அது பாத்திலா போய்த்திடும், வாசம் பூசலா. ஒரு பரதேசி கோலத்தில் அரஃபாவுடைய மைதானத்தில் வேற ஒன்றும் இல்லை, யா அல்லாஹ் என்ற அவ்வளோ பாவத்துக்கு நீ மன்னிச்சு என்ற ஒரே கெஞ்சலோட முழு லட்சக்கணக்கான மக்களும் இருக்கக்கூடிய டே தான் அரஃபா. அந்த டே இந்த 10க்கு தான் வருது. ரமலான்கள்லாம் வைக்க அது இந்த 10க்கு தான் வருது. அரஃபாவுடைய தினத்தில் துஆ கபூலாகுமோ தெரியா என்று கூட சந்தேகிக்க முடியாது. 365 நாட்கள்லையும் அல்லாஹ் கூடுதலாக நரக விடுதலை செய்கிறது அரஃபாவுடைய நாள். அது இந்த 10 டேஸ் இருக்கு. எனவே இந்த 10 டேஸ் ஆக ஸ்பெஷல். நரக விடுதலை கூடுதலாக செய்கிறது அரஃபாவுடைய. அப்போ ஹாஜிகள் அரஃபாவில் பரதேசி போல செய்யும். மற்ற முழு ஹஜ்ஜிக்கு போகாத கோடிக்கணக்கான மக்களும் நோம்பு குடிக்கிறாங்க அரஃபாவுடைய. அந்த நோம்புக்கு ஸ்பெஷல் முந்தின ஒரு வருஷம் பிந்தின ஒரு வருஷத்துடைய சின்ன சின்ன பாவங்களை அல்லாஹு தஆலா மன்னிக்கிறார். இந்த ஒரு நோம்புடைய விசேஷம். அடுத்தது அரஃபாவை முடிச்சுட்டு முழு ஹாஜிகளும் முஸ்தலிஃபாவில் வந்து டென்டல்ல ரோட் நடுக பணக்காரன் கோடீஸ்வரர்கள் பஸ்ஸும் தான் கீழே வேலை செய்கிறவரும் மேனேஜர் தான் அதுக்கு மேலுள்ளவர் கீழுள்ளவர்களும் எல்லாம் ஒன்றுக்கு ரோட்டில் 7 மணி நேரம் படுத்து தூங்குறது, அங்கிருந்து கற்களை பொறுக்கி கொண்டு போகிறது. 10வது நாள் வஷஃப் என்று அல்லாஹ் சத்தியம் செய்யக்கூடிய நாள். உலகத்தில் லட்சக்கணக்கு கோடிக்கணக்கான உயிர் பலி கொடுக்கப்படுவது அல்லாஹ்வுக்கு. அல்லாஹ்க்காக விருப்பமான அமல், அவனுக்காக ரத்தம் சிந்துறது அல்லாஹ்க்காக விருப்பம். அதன் ஜிஹாத்லையும் அந்த ரத்தம் சிந்தும் போது முதல் சொட்டு ரத்தம் புலமுந்து எல்லாத்தையும் மன்னிக்கிற அவனுக்காக ரத்தம் சிந்துறது அல்லாஹ்க்காக விருப்பம் அமல்கள். கோடிக்கணக்கான ஆடு மாடு ஒட்டகங்கள் அந்த 10வது நாள் அறுக்கப்படுவது. எனவே இந்த 10 நாள் ஸ்பெஷல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, فأكثروا فيهن من التهليل والتسبيح والتكبير لا إله إلا الله கூடுதலா சொல்லுங்க, அல்ஹம்துலில்லாஹ் கூடுதலாக சொல்லுங்க, வத்தக்பீர் தக்பீரை கூடுதலாக சொல்லுங்கன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹதீஸில் தெளிவாக சொன்ன 10 நாள். எனவே இன்ஷால்லா நாளைக்கு மக்ரிப் ஒருத்தரும் இன்ஷால்லா ஹஜ்ஜி பெருநாளுடைய பர்ச்சேசிங் இருந்தால் நாளைக்கு பகல் இன்ஷால்லா மேக்ஸிமம் முடிச்சுட்டு நாளைக்கு மக்ரிப்ல இருந்து இன்ஷால்லா ஆண்கள் பெண்கள் வீட்டில் உம்மா வாப்பா நாங்கள் ஒரு எங்களுக்கு ஒரு ஷெட்யூலை நாங்கள் போடுவோம். ஹதீஸில் தெளிவாக வந்திருக்கிறீங்க. ஃபஅக்ஸிரு ஃபீஹின்ன மினத் தஹ்லீல் லா இலாஹ இல்லல்லாஹ் நிறைய சொல்லுங்க, வத்தஹ்மீத் அல்ஹம்துலில்லாஹ் நிறைய சொல்லுங்க, வத்தக்பீர் தக்பீரை நிறைய ஹதீஸில் தெளிவாக வந்திருக்கு. இதனால தான் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவங்களும் பஸார்ல போயிட்டு சத்தமாக தக்பீர் சொல்லுவாங்க, ஆக்களுக்கு ஞாபகப்படுத்துவோம். இன்ஷா அல்லாஹ் நாங்கள் ஒரு பிளான் பண்ணுவோம். இன்ஷா அல்லாஹ் இந்த 10 நாளையும் 9 நாள் நோன்பு பிடிக்கிறது மிக மிக முக்கியமான ஒரு அமல். எப்படி ரமலான்ல ஃபஜ்ர் பெக்காவிச்சதோ இன்ஷா அல்லாஹ் இந்த 9-10 நாளும் எங்களோட மஸ்ஜித் பெக்காகணும். ஏனெண்டா எல்லாரும் நோன்பு பிடிக்கணும். எப்படி ரமலான் அது ஃபர்லு, ஆனால் இது சுன்னத்.
சாதாரண சுன்னத்தில் மிக முக்கியமான சுன்னத் இன்ஷா அல்லாஹ் 9 நாளும் நோன்பு பிடிப்போம். எங்களோட சின்னஞ்சிறுசுகள் நோன்பு பிடிக்க வைக்க ஏலாட்டியும் நாங்கள் சஹர் செய்கிறதுனால அவங்கள கஷ்டப்பட்டு அஜருக்கு எழுப்புவோம் இன்ஷா அல்லாஹ். எங்களோட மஸ்ஜித் ஃபில் ஆகும் இன்ஷா அல்லாஹ். அப்போ நாங்கள் ஒரு ஷெடியூல் போடுவோம். இந்த 10 நாளுக்கு நான் ஒரு குர்ஆனை ஓதி முடிக்கிறேன். வெரி சிம்பிள். இன்ஷா அல்லாஹ் நியத்து வைப்போம். ஒரு குர்ஆனை ஓதி முடிக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். எழுந்து ஒரு நாளைக்கு 3 நிமிஷம், காலையில் 1 நிமிஷம், இல்லாட்டி காலையில் 1, பகலை கொண்டு இரவைக்கும் மகரிப் இன்ஷா அல்லாஹ் ஓதி முடிக்கிறேன். நிறைய இஸ்திக்ஃபார், நிறைய நரக விடுதலை, ஒரு நாளைக்கு எத்தனை செய்கிற என்றதை இன்ஷா அல்லாஹ் நாங்கள் என்ன செஞ்சு கொள்வோம், பிளான் பண்ணிக்கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். ஓகேயா? நாங்கள் ஒரு திட்டம் போட்டுக்கொள்வோம். எத்தனை தக்பீர், எத்தனை தஹ்லீல், எத்தனை தஸ்பீஹ், எத்தனை தஹ்மீத் இன்ஷா அல்லாஹ், எத்தனை குர்ஆன், எவ்வளோ சதக்கா, ஒவ்வொரு நாளும் எவ்வளோ சதக்கா செய்கிற, எவ்வளோ நேரம் துஆவுக்கு ஒதுக்குற. மிக முக்கியமான நாள், ஒரு பொன்னான முத்தான ஒரு 10 நாள் அல்லாஹ் தந்திருக்கிறான். எனவே இந்த 10 நாளுடைய சிறப்பை விளங்குவோம். 5 நேரம் இமாம் ஜமாத் ரமலானில் ஃபோக்கஸ் பண்ணின மாதிரி ஃபர்ஸ்ட் சஃப்ல அதானுக்கு முன்பு வந்து நிற்கிறது, கூடுதலாக துஆ செய்கிறது, வீட்டிலையும் பெண்களை இமாம் ஜமாத்தோடு தொழுகிறது. இன்ஷா அல்லாஹ் முயற்சி செய்வோம். அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் இந்த முயற்சிகள் அல்லாஹ் வீணாக்க மாட்டான். இஹ்லாஸான நியத்துகளோட 10 நாளையும் சிறப்பாக்குவோம். எனவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த 10 நாளும் எப்படி ரமலானுடைய கடைசி 10 நாட்கள் முயற்சி செஞ்சோமோ அதே போல் இந்த 10 நாட்கள்லையும் அதிகமாக முயற்சி செஞ்சு இந்த 10 நாட்களுடைய அந்த பரக்கத்தை அடைந்து கொள்ளக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மான், இந்த 10 நாளும் இந்த உனக்கு விருப்பமான 10 நாள் யா அல்லாஹ், இந்த 10 நாள் நீ விரும்புகிற அமல்களை செஞ்சு எங்களை இந்த 10 நாட்களையும் அலங்கரிக்கக்கூடிய சீதேவிகளாக எங்களை நீ கபூல் செஞ்சு கொள்வாயாக. அல்ல இந்த 10 நாளும் உனக்கு விருப்பமான அமல்களால் யாழ்லா செஞ்சு எங்களுடைய ஈமான வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பாக எங்களுக்கு இந்த 10 நாட்களை நீ கபூல் செஞ்சு கொள்வாயாக. யாழ்லா வேறு துனியாவுடைய விஷயங்களில் இந்த 10 நாள் எங்களை பிஸியாக்கிடாதே ரஹ்மானே. இந்த 10 நாளுக்கு யாழ்லா எப்படி சில ஒரு குர்ஆனை இல்லாட்டி ஒரு 25 ஜுஸ்வை எவ்வளோ ஏழுமோ அவ்வளோ கூடுதலாக குர்ஆனோட காலம் கழிக்கிறதுக்கு எங்கள் எல்லாருக்கும் நீ கிருபை செய்வாயாக. தக்பீர் தஹ்மீத் தஸ்பீஹோட இந்த 10 நாட்களையும் அலங்கரிக்கக்கூடிய சீதேவிகளாக நமனிவரையும் பொருந்திக் கொள்வாயாக. ஆமீன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.